அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு குரு சூரியன் இந்த இரு மாபெரும் கிரகங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி அன்பர்கள் அப்படின்னா மகரத்துக்கு சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உங்களுடைய ராசியில் தாங்க செவ்வாய் பகவானே உச்சமடைஞ்சிருப்பார். உழைப்புக்கு சொந்தக்காரர் மகர ராசி. அன்புக்கு கட்டுப்பட்டவங்க மகர ராசி. சிறு வயதிலிருந்தே எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தவங்க யாருன்னு கேட்டால் மகர ராசி. ஆனால் யாருடைய ஒத்துழைப்புலையும் யாருடைய சப்போர்ட்லேயும் நான் உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடியவங்க ஒரு திறமைசாலிகள் பிறக்கக்கூடிய ராசி தாங்க மகர ராசி. ஆனால் ஜன சப்போர்ட்டு, மக்கள் சப்போர்ட்டு, ஒரு புது இடத்துக்கு போனால் கூட அங்கே உங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரத்தை நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. ஆனால் அடிமேலே அடிபட்டு கஷ்டமேலே கஷ்டப்பட்டு என்ன செய்கிறதுனே தெரியலைங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் மாதிரி நான் அப்படியே மீண்டு வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு போராட்டங்களை சந்தித்தது இந்த 7-8 வருஷ காலகட்டத்தில் கஷ்டங்களை மட்டும் அனுபவித்தது எந்த ராசி அப்படின்னு கேட்டோம்னா அது மகர ராசிக்காரர். அவ்வளவு ஒரு அனுபவங்கள், அவ்வளவு ஒரு துன்பங்கள், அவ்வளவு ஒரு மனவேதனைகள் எப்படி வந்தது அப்படின்னா ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்பால் ஏமாற்றப்பட்டவங்க மகர ராசிக்கார். இத்தனையும் சந்தித்து வெளியில் கண்டிப்பாக நீங்கள் எப்போவும் விழமாட்டீங்க. அதுதான் உங்களுடைய பலம், அதுதான் உங்களுடைய தன்னம்பிக்கை. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தால் போராடலாம் அப்படின்ட்டு அப்படியே அந்த போர் குணம் சும்மா விடல உங்களை. அப்படியே காலத்தை கடந்து வந்தீங்க. ஆனால் அந்த இந்த நேரத்தில் ஒரு குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரு? 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடம் 12ஆம் அதிபதி 6ஆம் இடம். இன்னொரு பக்கம் சூரிய பகவான் 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரு? இப்போது 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வரார். அப்போது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். இந்த காலம் இந்த கெட்டவன் கிட்டிடு ராஜயோகம் எதை சார்ந்திருக்குது? அதாவது குருவும் சூரியனும் ஒரு இடத்தில் இணையும்போது ராஜயோகம், அது சிவராஜ யோகம். அப்போது இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இது விபரீத ராஜயோகமாக செயல்படும். இந்த விபரீத ராஜயோகம் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, மகர ராசிக்காரர் அன்புக்கு அடிமையான்ட்டுங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டேன், என்னை பயன்படுத்தி இன்றைக்கி என்னை நல்லவங்கள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து கடைசீட்டில் பார்த்தா தான் தெரியுது ஏமாளி ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த சூழ்நிலையில் இருந்து அதாவது நான் மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, முன்னேறத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதுதான் இந்த காலம். எந்த காலம்? ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சி இந்த யோகத்தை ஏற்படுத்த போகும். இந்த யோகம் உங்களுடைய வாழ்நாளில் எதிர்பாராத ஒரு திருப்பு முனையாக செயல்படக்கூடிய அற்புத காலம். வேலையினால் ஏற்பட்ட துன்பங்களை கண்டிப்பாக அற்புதமான ஒரு வேலை எனக்கு சிறப்பாக அமைஞ்ச போச்சு, கிடைச்சது, நடந்தது அப்படிங்கிற ஒரு சிறப்பை கொடுக்கும். எதிர்பாராமல் ஒரு பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபகரமான ஒரு நட்பு, அந்த நட்பால் ஒரு புகழை தேடக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க இடத்துல நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கும். எப்படின்னா எப்போவுமேங்க ஒரு நல்லவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக கடவுள் ஏதாவது ஒரு வழியில்
ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டு வர்றது மட்டும் இல்லை, பட்ட அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் உட்கார வச்சுருவார், சும்மா விட மாட்டார். ஏன்னா அந்த ஒரு நேரம் தாங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே நிச்சயமாக உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணாமல் சிறப்பாக நீங்கள் முன்னேறத்துக்கு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அற்புத வளர்ச்சி அடைஞ்சே தருவீங்க, மாற்றமே கிடையாது. ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் தொடங்குங்க. ஒரு கோயிலுக்கு போய் மனசார வேண்டி கும்பிட்டு வாங்க, அந்த நேரத்தில் இருந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வாரிசுகளுக்கு திருமணம், ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு கல்வி சார்ந்த விஷயங்கள் செய்யணும்னு நினச்சி முயற்சிகள் எடுங்க, நிச்சயமாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தோம்னா ஒற்றுமை இல்லாமல், ஒருத்தர் பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்காமல், அதாவது ஒரு முகத்துக்கு தூரத்தில் இருக்கிற போது பேசணும்னு தோணும், பக்கத்தில் போகும்போது வெறுப்புகளாகும், பேச்சுவார்த்தை கொடுத்தா விகனவாதங்கள் ஆகும். இது ஒத்து வராதுங்கிற அளவுக்கு வெறுப்புகளை கொடுத்து சில பேர் பார்த்தோம்னா சட்டத்துக்கு முன்னாலவே நிற்கக்கூடிய அளவுக்கு, விவகாரத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு வெறுப்புகள் வந்துடுமாங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும், மாற்றத்தை கொடுத்துரும். இதெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மறு வாழ்க்கை நம்மளால் பண்ண முடியுமான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எங்கெங்கேயோ போவீங்க, பெண்ணை பார்ப்பீங்க, மாப்பிள்ளை பார்ப்பீங்க, வாழ்க்கை அமையலை, தனிமரமாக இருந்து தத்தளிச்சிட்ருக்குறோம். வாழ்க்கையில் ஒரு நிழல் கிடைக்குமா, நாம்பளும் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஏக்க நிலையில் இருந்து வெளியிலையும் சொல்ல முடியாமல், அதாவது மனசுக்குள்ளேயே போட்டுட்டு எதிர்பார்ப்புகளை, கடவுள் நமக்கு சந்தர்ப்பங்கள் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நம்பிக்கையின் பாத்திரமாக செயல்படக்கூடிய ஒரு காலம்தான் இந்த கெட்டவன் கிட்டிடும் ராஜ்ய யோகம் அமைப்பு. அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடன், நோய், வம்பு வழக்கு, கூட்டாளிகள்னால ஏமாற்றங்களை சந்தித்து மோசம் செய்தவர்களுக்கு முன்னால் நீங்கள் சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய காலம். ஏன்னா அந்த குரு சூரியனோட இணையும் போது எதிரி உங்களை பார்த்து பின்னோக்கி ஓடணும் ஆச்சுங்களா. உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு சாதகமாக சில வழிபாடுகள், ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் அரசாங்கத்துறையில் முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்ப்பீங்க, பழுச்சுமைகள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து டெய்லி நமக்கு இவ்வளோ தூரம் வேலைக்கு போயிட்டு வரணுமே, ஒரு இடமாற்றங்கள் கிடைக்குமா, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. நேற்று கேட்டவங்களுக்கு கிடைச்சிடும், ஆனால் நாம் பல நாள் கேட்டுட்ருக்குறோம், கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறு இதிலிருந்து ஆரம்ப காலத்துலேருந்து சிறு பொறுப்பில்லாமல் நீங்கள் அப்படியே உயர்ந்துட்டுருப்பீங்க. பொறுப்பில்லை, ஆனால் பவர் இருக்கும். ஆனால் நமக்குன்னு ஒரு பொறுப்பு கிடைக்குமா, ஒரு செல்வாக்கு கிடைக்குமா? நேற்றுலாம் வந்தவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது. அடுத்தவங்களை ஏற்றி விட்ட ஏணி மாதிரி நிற்கிறோம். ஆனால் ஏணி மாதிரி நம்ம நின்றுட்டுருக்குறோம், நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்குறாங்க. நாம் அண்ணாந்து பார்க்குற நிலையில் நாம் இருக்கிறோமே. நம்ம உழைப்புக்கு ஏதாவது ஒரு பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு புகழை கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எடுங்க, உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரியும், உங்களுடைய வாய்ப்பு வசதிக்கு தகுந்த மாதிரியும், உங்களுக்கு அதாவது இறைவனுடைய சித்தம், அனுகிரகங்கள் எல்லாமே சேரும். ஏன்னா குருவும் சூரியனும் இணையும் போது அது சிவராஜ் யோகமாகவும் செயல்படும். ஆனால் அந்த யோகங்கிறது இணைந்து ஆட்சியோ இல்லை உச்சமோ அந்த இரு கிரகங்களில் ஒன்று பலம் சேர்ந்திருக்கணும். ஆனால் இது பலம் சேராமல் இருந்தாலும் இந்த கிரகங்கள் இணையும் போது ஒரு பலத்தை கொடுக்கும். அதை விட உங்களுக்கு மறைந்தால் நிறைந்த தனம் என்பதற்கு போல, அதாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால மகர ராசி அன்பர்கள் கடினமான கஷ்டப்பட்டதற்கு தகுந்த மாதிரி ஒரு பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த குரு சூரியனுடைய சேர்க்கை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகம் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில முயற்சிகள் சாதகமாகும். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை
பொறுமையான நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைஞ்சே தீருங்கிற ஒரு அருமையான வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.